பூண்டு பொடிசாக நறுக்கணும். அப்படியா? அதாவது கார்லிக் பிரெட் பண்ணுறதுக்காக தம்பி ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான். அவங்க அப்பா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் குழந்தை வந்து தீய வச்சுட்டான். அதுக்காண்டி இப்போ திரும்ப அப்பாவுக்கு வந்து செஞ்சு தரப்போகிறானு. இந்த ப்ரெட்டு வந்து பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ப்ரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து சாண்ட்விச் ப்ரெட் கிடையாது. இப்போ என்னடி போடுற? பட்டரா? பட்டர் தான் மெயினா? ஃப்யூச்சரில் பாருங்கள், என் பையன்தான் உங்களுக்கு குக்கிங் டிப்ஸ்லாம் கொடுப்பான். இன்றைக்கி ஆக்சுவலி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் படுத்திருந்தேன், என்னடா ஒரே வாசமாக இருக்குன்னு எழுந்து வந்தேன். ஆனால் ப்ரெட்டெல்லாம் தீஞ்சிடுச்சு. ஆனால் சூப்பராக செஞ்சுருக்காம்மான்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் அவங்க அப்பா சாப்பிட்டாங்க. இப்போ குழந்தைக்கும் பசிக்குது, அவங்க அப்பாவும் திரும்ப கேட்குறாங்க. சரி, அதனால் தம்பி வந்து இன்னொரு வாட்டி செய்ய போகிறான். ஆமாம் தானே செல்லக்குட்டி? ஓகே. அந்த உப்பு எடுத்துக்கம்மா. இது வேணாம், இது ரொம்ப நாளாக அப்படியே வச்சுருந்தேன். உப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை நாள் இருந்தால் என்ன. பட் அந்த டப்பா பெருசாக யூஸே பண்ணுறதில்ல. ஜாடியில் இருக்க உப்பு தான் யூஸ் பண்ணுறேம்மா. லைட்டாக போடு போதும். ஏன்னா பட்டரில் உப்பு இருக்கும் தெரியுமா? ஆக்சுவலி முதவே ஒரு ஈடு செய்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டான். அந்த ப்ரெட்டு தான் நான் காட்டினேன், தீஞ்சி போயிருக்கோம். இப்போ திரும்ப செய்ய வந்திருக்கோம். ஆனால் ப்ரெட்டு ஸ்டாக் இல்லை, வாங்கணும். இருந்த பாக்கெட்லாம் அந்த நாங்கள் காக்காய்க்கும் போட்டுட்டோம். அவனுங்களுக்கு நான் எதுவும் இன்றைக்கி சமைக்கலை. அவங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு பழக்கிட்டோம்ல, அவங்க வந்து லைனாக நின்னானுங்க. அதனால் அவங்கள்ட்ட பாதி ப்ரெட்டை போட்டுட்டு மீதி தான் ஒரு 4 பீஸ் தான் இது வந்து அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணான். தம்பி அது என்ன மசாலான்னு தெரியுமா? அது வெந்தயம் கலந்துருக்க. நீ என்ன எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிற? அது வெந்தயம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அது சரி விடு. நான் அது எதுக்குன்னா புளியோதரைக்கு பொடியாரு அரைச்சேன். அது புளியோதரை பொடிடா. இது மிளகாவும் தனியாவும் இப்போ நீ எடுத்திருக்க மசாலா. அது வந்து ரசப்பொடி, இது புளியோதரை பொடி. அதையெல்லாம் போட்டிருக்கான் என் பையன். ரசப்பொடிலாம் போட்டேன். அப்படியா? வாசம் அடிக்குது. இது வந்து தனியாவும் தனி மிளகாத்தூளும் அரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்து. வீட்டில் இருக்க எல்லா மசாலாவையும் எடுத்து போட்டு தம்பி செய்கிறான். மாமன் தானடி?